பண்ணுவீங்களா? முடக்கிட்டாங்கன்னு நீங்க சொல்ற நீங்க, யார் முடக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு சொல்ற நீங்க, யார் முடக்கிட்டாங்கன்னு ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? ஏன் நீங்க வெளிப்படையா சொல்ல மறுக்கிறீங்க? நீங்க அரசியல் பண்ண வந்துட்டீங்க. நீங்க இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் மேல வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது முடக்கிட்டாங்கன்னா யார் முடக்கிட்டாங்க? அதை சொல்லணும்ல விஜய். அதை சொல்ல ஏன் மறுக்கிறார்? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அவர் எதுக்குமே வாய்ஸ் கொடுக்கறது இல்லம்மா. அவருடைய படத்துக்கு வாய்ஸ் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் வாய்ஸ் கொடுக்கணும். நியாயமா பார்த்தா ரஜினிகாந்த் குரல் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவா இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு சினிமா துறையில ஒரு படைப்பு, முழு படைப்பு இல்லீகலா ரிலீஸ் ஆகுதுங்கிறது கண்டிக்க வேண்டிய விஷயம். அது நானும் சொல்றேன், ரஜினிகாந்தும் சொல்றாரு. இன்னைக்கு பல பேர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாமலை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. எல்லா ஆதரவும் விஜய் கிடையாது. இந்த மாதிரி ஒரு படம் வெளியில வர்றது தவறு அப்படிங்கிறதை மையப்படுத்தி அறிக்கைகள் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் ஏன் மௌனமா இருக்கார்? விஜய் வாயை திறக்கலாம்ல. விஜய் சார் சொல்லுங்க சார், ஏன் சார் விஜய் சார் கேட்கறாங்கல்ல, அங்க இப்படி கையை வச்சு தள்ளுறாரு.